நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஆண்டவரை, இந்த நாளிலும் நீங்கள் பேசும்படியாய் கூட செபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்கள் நாமும் உடைய சித்தம் உடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் இவ்வளவாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை ஏந்தி தாங்கி தப்புவித்து வழிநடத்தி வருகிறார். அவர் இரக்கம் செய்கிற தேவன். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த பாடலை பாடுகிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் குறைவில்லாதபடிக்கு நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகள் எத்தனையோ ஆபத்துகள் வந்தாலும் அவர் நம்மளை கைவிடாதபடிக்கு அவர் கரம் பிடித்து நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளும் கூட எடுத்துக்கொள்கிற வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதிதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உன்னதத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அவர் சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சர்வாதிபதியாகிய தேவன், அவர் சர்வ வல்லவர். அவர் சகலத்தையும் அதிதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் அறியான், உணரான், கண்டுபிடியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் அதிதின் காலங்களிலே செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 3ஆம் அதிகாரம் 1 2 இருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 9 வரை
எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு, எல்லாவற்றுக்கும் காலங்களில் அதிதின் காலங்களை ஆண்டவர் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனோ வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருவேளை எல்லா காலங்களிலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை தேவை. ஏன்னா எல்லாவற்றையும் படைத்த தேவன், சிருஷ்டித்த தேவன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல அவர் நம்மளுக்கு செய்து முடித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாய் இருக்கலாம், வேலை காரியமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் அதிதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம், அவரிடத்தில் பொறுமையாய் இருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சமயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே மாத்திரம்தான் நம்ம காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்திருக்கிறார் என்று சொல்லி கூட அநேக நேரங்களில் தாவீது அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக சங்கீதங்களிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், வாசிக்கிறோம். அதே போல நாமும் அதை விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் அதில் 9வது வசனம் சொல்லி இருக்கிறது, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இங்கே பார்ப்போமானால் ஆபிரகாம் லோத்துவை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் அங்கு நடக்குது. அந்த வாக்குவாதத்தினாலே ஆபிரகாம் சொல்கிறார் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் சகோதரர், ஏன்னா இதனால் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நீ உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆபிரகாம் லோத்தினிடத்தை சொல்லும்போது சமபூமியை அவர் என்ன செஞ்சார், லோத்து எடுத்துக்கொண்டார். அதே பார்த்தீங்கன்னா சோதமையும் கோமராமையும் அழிக்கும் முன்னே கோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அந்த இடம் எப்படி இருந்ததாம், எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசம், ஒரு செழிப்புள்ள தேசமாய் அது காணப்பட்டது. அப்போது இந்த தேசத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சுது, இந்த சமபூமியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி லோத்து அதை எடுத்துக்கொண்டான். ஆனால் ஆபிரகாமுடைய பார்த்தீங்கன்னா சமபூமியை அவர் என்ன செஞ்சான் தெரிந்து கொண்டு அவரை விட்டு என்ன செஞ்சான், லோத்து பிரிந்து சென்று விட்டான். ஆனால் அந்த சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அந்த சோதோமை அவன் தெரிந்து கொண்டான், அந்த சமபூமியை அவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு எது தோணுதோ அதை அப்படியே என்ன செஞ்சுட்டான், செய்து முடித்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆண்டவருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் அந்த இடத்துல என்ன செய்யணும், வெளிப்படணும். இது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவன் என்ன செஞ்சான், விட்டு கொடுத்தான். தன்னுடைய சகோதரனுக்கு அதை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுக்க. நீ எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, ஆபிரகாம் நீ ஏற இடத்தில் நீ தெற்கை பார்த்தாலும் சரி, வடக்கை பார்த்தாலும் சரி, கிழக்கை பார்த்தாலும் மேற்கை பார்த்தாலும் இந்த இடத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். ஏன்னா உனக்கு மட்டும் அல்ல உன் சந்ததிக்கும் இந்த இடத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நேர்த்தியான இடமாய் லோத்துவுக்கு அந்த இடம் காணப்பட்டு இருக்கலாம், அந்த சமபூமி காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த சமபூமி மனுஷர்கள் மத்தியில் ஒரு செழிப்பாய் காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு வழி. ஆனால் ஆபிரகாமுக்கோ ஆண்டவர் கொடுத்த அந்த பாதை, அந்த இடங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் சகோதரர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் விட்டு கொடுத்து போகையிலே ஆபிரகாமின் சந்ததி என்ன செஞ்சது, ஆசீர்வதிக்கப்பட்டது. லோத்துவோடைய வாழ்க்கையோ பரிதாபப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தை நாம் ஒப்பு கொடுப்போமானால் அவர் எல்லாவற்றையும் சந்திக்க, எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் செய்து முடிக்க
வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் விட்டு கொடுப்போம். ஏன்னா ஆண்டவரிடத்தில் பிடிவாதமாக இருந்து எனக்கு இதுதான் வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தோமானால் அவர் நிச்சயமாக நேர்த்தியான இடங்களில் நம்மளை வழி நடத்தி வருகிறவர். ஹல்லேலூயா. அவர் நேர்த்தியான இடங்களில் நம்மளை கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். அதான் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 13:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. எம்மட்டும் நீ எந்த இடத்திற்கெல்லாம் போறியோ அந்த இடம் முழுவதும் நான் என்ன செய்வேன், உனக்கு தருவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆனால் நிச்சயமாகவே நம்மை அவர் என்ன செய்கிறாராம், வழி நடத்துகிறவர். நேர்த்தியான இடங்களில் அவர் நம்மளை என்ன செய்கிறார், கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றே ஒன்று கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆனால் அவர் நிச்சயமாகவே நம் வழிகளை அறிந்த தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதில் அப்படிதான் காணப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ள வித்தியாசம், அவர் தன் சகோதரன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கொடுத்தார். அதே போல நாமும் விட்டு கொடுக்கிறவர்களாய், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எந்த விதத்திலும் நாம் சகோதரர்களாய் இருக்கும் பொழுது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் அணுகிறது எவ்வளவு நல்லமா எவ்வளவு இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரிடத்திலே வாக்குவாதங்கள் இல்லாதபடிக்கு ஒருவருக்கொருவர் நாம் சமாதானத்தோடு ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அதினின் காலங்களில் நம்மை நேர்த்தியாய் நடத்தி செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், ஆபிரகாமை போல இருக்கிறோமா, லோத்துவை போல இருக்கிறோமா? லோத்துவுக்கு பார்த்ததெல்லாம் செழிப்பாய் தோன்றினது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது செழிப்பாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழியாய் இருந்ததனால அதை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மளை வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் அல்லவா? ஒருவேளை யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தவர் தான். எல்லாவற்றையும் இழந்தார். ஆனாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் ஒன்றும் கூட முறுமுறுக்கவில்லை. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அவர் என் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்ததினாலே, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததினாலே என்ன செஞ்சார், அவர் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 42 நாம் வாசிப்போமானால் அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவருடைய எலும்புகள் அவருடைய தசைகள் எல்லாம் அழுகின நிலைமைகள், எல்லாம் குத்துயிராயப்பட்ட நிலைமைகள், வியாதியினாலே கஷ்டம், அதே போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டோட சேர்ந்தவங்க எல்லாராலும் குத்துண்டவராய் வார்த்தைகளினால பேசுதாங்க. ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்கு விரோதமாய் சொல்லாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு அவர் சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை நேர்த்தியான வழிகளில் நடத்துகிறவர். அவர் நேர்த்தியான பாதைகளிலே நம்மை நடத்துகிறவர். அவர் நேர்த்தியான காலங்களை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை யோபுடைய வாழ்க்கையை எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இவங்க வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சிரும்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை கொண்டு ஒரு திட்டம் வைத்து சித்தம் வைத்து அவருடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சார், எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாமும் இன்றைக்கு கூட ஏதோ ஒரு வேதனையில் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்தில்
சமூகத்திலே முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லா தடைகளையும் மாற்றி அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அதே போல இழந்த எல்லாவற்றையும் அவர் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அதே போல நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம், ஆனால் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்காதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவருடைய வாழ்க்கை அப்படியாக மாறினது. ஒருவேளை இதே போல ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம், அதை சிட்சித்து அவர் நம்மளை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை சிட்சிக்கிறாரோ அதே போலதான் அவர் நம்மளை சிட்சிக்கிறார். ஆனால் அவர் இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அவர் இனி வருவார், நீதி செய்கிற நியாயாதிபதியாக திரும்ப அவர் வருவார். அப்பொழுது ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாமும் அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் முறுமுறுக்காதபடிக்கு விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நம்மளுக்கு என்ன செய்வாராம், செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அதே போல் சங்கீதம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அதை இப்படியாக அங்கே வாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி ஒரு ஜெபம் செய்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்று, உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு சுதந்திரம், அவரே என் பாத்திரத்தின் பங்கு, என்னை நீர் காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது ஜெபிக்கும் பொழுது அவர் நேர்த்தியான இடங்களிலே கொண்டு நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பங்கு கிடைத்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீதினுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அநேக கஷ்டங்களை கண்டார். ஆனாலும் கூட அவர் என்ன, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தார். நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை இவ்வளவாய் நடத்தி வந்தீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனே என்னை காப்பாற்றும், உண்மையே நம்பி இருக்கிறேன். ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவரிடத்தில் இருந்து. வேற யாருக்கிட்டையும் அந்த நம்பிக்கையை அவர் வைக்கல, ஆண்டவரிடத்தில் அந்த நம்பிக்கையை வைத்தார். கர்த்தரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் தேவரே என் ஆண்டவராய், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல், என் செல்வம் பணம் எல்லாம் உனக்கு என்ன செய்யாது, இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் நீர் மாத்திரம் போதும், நீர் என்னை காப்பாற்ற முடியும், நீர் மாத்திரம்தான் எல்லா இக்கட்டுக்கும் என்னை விலக்கி காப்பாற்ற முடியும், எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கும் என்னை விலக்கி காப்பாற்ற நீர் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நேர்த்தியான காரியங்களில் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் அதிதின் காலங்களிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் எனக்கு இதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து நம் மனந்திரும்பி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அதே போல யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினது போல அவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடிக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற என்னை காப்பாற்றும் என்று சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதுமாக அவருடைய சமூகத்திலே நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆனால் அவர் நேர்த்தியான இடங்களில் நமக்கு என்ன செய்வார், ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட
எனக்கு எப்படி இந்த வருடம் நடக்குமோ, இது நடக்காது, இது போன வருடம் நடக்கலை, இந்த வருடம் இது நடக்குமான்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு சஞ்சலத்தோடு தவிப்போடு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதிதின் காலங்களை சகலத்தையும் செய்து வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே விடுதலை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படியாக ஜெபிப்போமா? சூத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோமாப்பா, மெத்துதிக்கிறோம் ஆண்டவரே. நேர்த்தியான இடங்களில் பங்கு கொடுக்கிற தேவன், சுதந்திரத்தை கொடுக்கிற தேவன். இசப்பா, உண்மையே நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொன்னது போல இசப்பா, அந்த வேளையிலும் ராஜா, யாரெல்லாம் உண்மை நம்பி இருக்காங்களோ சாமி, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில் என்று சொன்ன தெய்வாதி தேவனை, இசப்பா, உண்மை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரை. அப்பா, என்ன நோக்கத்தோடு இந்த வேளையில ஜெபிக்கிறார்களோ என் தேவனாய கர்த்தர் ஆண்டவரை, அதிதின் காலங்களில் நேர்த்தியாய் நீ செய்து வைத்திருக்கிறீர் சாமி. அதை அவர்கள் வாழ்க்கை நீ செய்து முடிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், எல்லா உபத்திரத்தின் பாதைகளை மாற்றுகிற தேவன் இப்பொழுதே ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ரிஷிகாரலா தூரி மாக்கரம் ஆண்டவரை, விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா. இப்பொழுதே விடுதலை கொடுப்பீராக, வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அப்பா, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, திருமணத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாய் கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்மிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. என் தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறீர் சாமி. அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இப்பொழுதே இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற, இதை கேட்கிற உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறீர் சப்பா. இமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே நீர் நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உங்க நாமம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.